إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. اللهم صل على محمد وعلى آل سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. وقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لإيلاف قريش إيلافهم رحلة الشتاء والصيف فليعبدوا رب هذا البيت الذي أطعمهم من جوع وآمنهم من خوف. صدق الله العلي العظيم. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, அல்லாஹுவை பயந்து அஞ்சி தக்வா செய்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை எல்லாம் எடுத்து நடக்கும்படியாகவும் வேண்டாம் என்று சொல்லப்பட்ட விளக்கப்பட்ட அத்துணை வகையான பாவங்களை விட்டும் தன்னையும் தன்னை சார்ந்தோரையும் பாதுகாத்து விலகி நடந்து கொள்ளும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் ஞாபகம் ஊட்டிக் கொள்கின்றேன், வசியத்தும் செய்து கொள்கின்றேன், அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு நிலையான வாழ்க்கை அல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு நாட்களை தந்து என்னையும் உங்களையும் அனுப்பி வைத்திருக்கின்றான். எனக்கும் உங்களுக்கும் கொடுக்கப்பட்ட நாட்களில் எத்தனை நாட்கள் எஞ்சி இருக்கிறது என்பது எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. நம்மில் எத்தனையோ பேருக்கு இன்றைய நாள் அவர்களுடைய நாட்களில் கடைசி நாளாக இருக்கவும் மேலும், சிலருக்கு இந்த மாதம் கடைசி மாதமாக இருக்கவும் மேலும், சிலருக்கு இந்த வருடம் கடைசி வருடமாக இருக்கவும் மேலும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில் எங்களுடைய வாழ்நாளை அளந்து முடிவு செய்து விட்டான். இந்த உலகத்தில் நாங்கள் யாரும் மௌத்தாகிறது இல்லை. அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்க மௌத்தாக மாட்டீங்க, நீங்க உலகத்தில் பிறக்கவும் இல்லை. நானோ நீங்களோ உலகத்தில் வாழக்கூடிய யாருமே அவருடைய விருப்பத்தின் பிரகாரம் உலகத்தில் பிறக்கவில்லை. இதை குர்ஆன் மிக தெளிவாக சொல்லுகிறது. வல்லாஹு அஹ்ரஜக்கும் மின் புத்தூனி உம்மஹாத்திக்கும். அல்லாஹ் அவன் விரும்பிய நேரத்தில் உங்களை வெளியாக்கினான், நீங்கள் வெளியானீர்கள். நீங்க எப்ப வெளியாக வேண்டும், உலகத்துக்கு எப்ப வர வேண்டும் என்பதை அல்லாஹ் தான் முடிவு செய்திருக்கின்றான். அவன் முடிவு செய்த நேரத்தில், முடிவு செய்த நாளில் நீங்கள் வெளியே வந்து விடுவீர்கள். அனைத்துமே அவனுடைய விருப்பம். நான் ஆணாக பிறக்க வேண்டுமா, பெண்ணாக பிறக்க வேண்டுமா, என்னுடைய கலர் கருப்பா வெள்ளையா, நான் ஒரு கட்டையனா நெட்டையனா, அனைத்தும் அல்லாஹ்வினால் முடிவு செய்யப்பட்டவைகள். சிபகத்தல்லாஹி வமன் அஹ்ஸனு மினல்லாஹி சிபக ஹுவல்லதி யுஸவ்விருக்கும் பில் அர்ஹாமி கைஃப யஷா யஹபு லிமன் யஷாஉ இனாஸன் வ யஹபு லிமன் யஷாஉ ذுகூர். ஆணாக பெண்ணாக உலகத்தில் பிறப்பதெல்லாம் மனித விருப்பத்தின் பிரகாரம் அல்ல, இறை விருப்பத்தின் பிரகாரம். அது இறைவனுடைய நாட்டத்தின் பிரகாரம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், உலகத்தில் பிறந்தது உங்களுடைய விருப்பத்தின் பிரகாரம் அல்ல, என்னுடைய விருப்பத்தின் பிரகாரம். அதை முடிவு செய்தவன் நான்.
செய்துவிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், நீங்க மௌத்தாகுவதும் உங்களுடைய விருப்பத்தில் அல்ல. நீங்க மௌத்தாகுவது கூட அல்லாஹ்வுடைய விருப்பத்தின் பிரகாரம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை காலையிலையும் சுபஹுடைய தொழுகையில சூரத்து சஜதா ஓதுவார்கள். தப்பித்தவரை ஓதாமல் தொழுவித்து விட்டால் மக்கள் அதை கேள்வியாக கேட்பார்கள், ஏன் ஓதவில்லை என்று கேட்பார்கள். அதுல என்ன இருக்குன்னு கேட்டால் அநேகமானவர்களுக்கு அதுல என்ன இருக்குன்னு தெரியாது. இமாமுனா கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இஹ்யா உலூமுத்தீன்ல சொல்லுகிறார்கள், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், வலா தக்ரபுஸ் ஸலாத்த வ அன்தும் சுகாரா ஹத்தா தஅலமு மா தகூலூன். மதுப்போதையில் இருந்து இருக்கும் நிலையில் நீங்கள் தொழுகைக்கு வர வேண்டாம். ஏனென்றால் மது போதையில் இருப்பவர்கள் என்ன ஓதுகிறார்கள், என்ன சொல்லுகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள மாட்டார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், ஹத்தா தஅலமு மா தகூலூன். நீங்க என்ன சொல்றீங்களோ அதை புரிந்து கொள்ளுகின்ற வரைக்கும், உங்களுக்கு அந்த தெளிவு வரும் வரைக்கும் நீங்கள் தொழுகைக்கு வர வேண்டாம் என்று குர்ஆன் சொல்லுகிறது. ஹஜ்ரத் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்னையும் உங்களையும் பார்த்து சொல்லுகிறார்கள், நம்மில் அநேகமானவர்கள் மது அருந்தாமலேயே குர்ஆனை விளங்காமல் இருக்கிறார்கள். மது போதையில் இருப்பவனுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான், தொழுகையின் பக்கமாக வராதே. ஏன் வராதே என்று சொன்னால், நீ என்ன ஓதுகிறாய் என்பது உனக்கு தெரியாது, என்ன சொல்லுகிறாய் என்பது உன்னால் புரிய முடியாது, என்ற புத்தி குழம்பி இருக்கிறது. இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லக்கூடிய இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி சொல்லுகிறார்கள், நம்மில் அநேகமானவர்கள் குர்ஆன் ஓதப்படுகிறது, பல நூறு வருடங்களாக பல வருடங்களாக குர்ஆனை ஓதுகின்றோம், சூரத்துல் ஃபாத்திஹாவை லட்சக்கணக்கான தடவை ஓதி முடித்து விட்டோம், பல நூறு தடவைகள் சூரா யாசீனை ஓதி இருப்போம். அன்புக்குரியவர்களே, அதுல என்ன அல்லாஹ் சொல்லுகிறான் என்பது எனக்கும் உங்களுக்கும் புரியவில்லை என்பது தான் குர்ஆனை புறக்கணிப்பதில் மிக முக்கியமான பகுதி. வகாலர் ரசூல் அல்லாஹ்விடத்தில் முறைப்பாடு செய்கிறார்கள், இத்தஹது ஹாதல் குர்ஆன மஹ்ஜூரா. மக்கள் இந்த குர்ஆனை புறக்கணித்து விட்டார்கள், மக்கள் இந்த குர்ஆனை புறக்கணித்து விட்டார்கள். மக்களுக்கு எல்லாம் தெரியும், ஆங்கிலம் தெரியும், மக்களுக்கு தொழில் தெரியும், மக்களுக்கு நிதியியல் கல்வி ஃபைனான்சியல் லிட்ரசி தெரியும், மக்களுக்கு ஐடி லிட்ரசி தெரியும். ஆனா குர்ஆன் மட்டும் புரியுதில்லை, குர்ஆன் மட்டும் விளங்குதில்லை. ஏன் விளங்குதில்லை என்றால், குர்ஆனை புறக்கணித்து விட்டோம், குர்ஆனை ஓரங்கட்டி விட்டு விட்டோம். வாழுவதற்காக தரப்பட்ட குர்ஆனை மையத்தூட்டில் ஓதக்கூடிய புத்தகமாக மாற்றிவிட்டோம். லிதுன்சிர கௌமன் அல்லாஹ் சொல்லுகிறான், சூரா யாசீன்ல சொல்லுகிறான், குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்ட நோக்கம் எதுக்கு தெரியுமா? வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூகத்துக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக வேண்டி, வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சமூகத்தை வழிநடாத்துவதற்காக வேண்டி. ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆனு ஹுதல் லின்னாஸ். அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை காலையில் ஓதக்கூடிய அந்த சூரத்து சஜதாவுல அழகாக ஓதுகிறார், குல் யதவஃபாக்கும் மலக்குல் மௌத் அல்லதி முக்கில பிக்கும். குல், நபியே நாயகமே, நீங்க சொல்லுங்கோ, நீங்க மௌத்தாகிறது இல்ல, யதவஃபாக்கும், உங்களை நாங்கள் மௌத்தாக்குகின்றோம். உங்களுக்கு தூக்கம் எப்படி வருகிறது என்பது தெரியாது, இதே போல மௌத்து எப்படி வரும் என்றும் தெரியாது. தூங்கி எழுப்பி பார்க்கின்றோம், தூங்கிட்டேனா என்று சொல்லி நாங்கள் நினைக்கின்றோம். கண்ணை பொத்திட்டு போய் தொடர்ந்து பார்த்தா கபருடைய மூடு பலகை தான் தென்படுகிறது. உடுத்திருந்த ஆடைகளை காணோம், பக்கத்தில் உறங்கிக் கொண்டிருந்த மனைவியை காணோம், அன்பு குழந்தைகளை காணோம், கஷ்டப்பட்டு கட்டின வீட்டை காணோம். கபருடைய மூடு பலகை தான் தென்பட்டுக் கொண்டிருக்கிறது. எப்படி இருக்கும்? அல்லாஹ் சொல்லுகிறான், குல் யதவஃபாக்கும் மலக்குல் மௌத் அல்லதி முக்கில பிக்கும்.
உங்களுடைய திருநாமம் எழுதி பெயர் எழுதி கொடுக்கப்பட்டு விட்டது. இந்த நாளையில இந்த இடத்துல இந்த நிலையில உங்களுடைய ரூஹு வாங்கப்படும். சுஜூதுல வாங்கப்பட்ட ரூஹுக்கு சுபசோபனம் உண்டாகட்டும். அல்லாஹ்வுடைய பொருத்தத்தில் இருக்கக்கூடிய நிலையில் வாங்கப்பட்ட ரூஹுக்கு சுபசோபனம் உண்டாகட்டும். மக்களுடைய பதுவாவையும் மக்களுடைய அதிருப்தியையும் மக்களுடைய சாபத்தையும் சம்பாதித்துக் கொண்ட நிலையில் எங்களுடைய ரூஹுகள் வாங்கப்படுவதை விட்டு அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுவோம். அல்லாஹ்விடத்தில் காருமானம் தேடுவோம். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் எங்களுடைய விருப்ப பிரகாரம் எதுவுமே நடப்பதற்கு அவகாசம் எங்களுக்கு கொடுக்கவில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய பிறப்பையும் எங்களுடைய இறப்பையும், நாங்கள் பிறந்ததையும் நாங்கள் மௌத்தாகுவதையும் அனைத்தையுமே தன்வசம் வைத்துக் கொண்டிருக்கிறான். அவனுடைய விருப்ப பிரகாரம் இதை நடத்தாட்டிக் கொண்டிருக்கிறான். அவன்தான் எங்களை வாழ வைத்திருக்கின்றான். அவன் எப்ப வேண்டுமோ அப்பொழுது அவன் எங்களை எடுத்துக் கொள்வான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நம்பிக்கையை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தருவானாக. அந்த நம்பிக்கையுடன் வாழ்வதற்கு அல்லாஹ் துணை புரிவானாக. எங்களுடைய வாழ்வை மனமாக்கி வைத்தது போல அல்லாஹ் உங்களுடைய மௌத்தையும் மனமாக்கி வைப்பானாக. எங்களுடைய வாழ்க்கையை கண்டு மக்கள் பொறாமைப்படுவது போல எங்களுடைய மௌத்தை கண்டு மக்கள் பொறாமைப்பட வைப்பானாக. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நான் ஆரம்பத்தில் ஓதின திருக்குர்ஆனுடைய அந்த சூரத்துல் குரைஷ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் ஒரு சூரா லிஈலாஃபி குரைஷின் ஈலாஃபிஹிம் ரிஹ்லத்தஷ் ஷிதாஇ வஸ்ஸைஃப், இந்த ஒரு சூறாவின் ஊடாக மக்கா முக்கர்ரமாவை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான். ஒரு ஊர் எப்படி அமையணும், ஒரு கிராமம் எப்படி இருக்கணும், ஒரு ஊருடைய மக்கள் எப்படி வாழுவாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான். மக்களுக்கு ரெண்டு விஷயம் எப்பயுமே நல்ல விருப்பம். மக்களுக்கு ரெண்டு விஷயம் எப்பயுமே நல்ல விருப்பம். அதை எதிர்பார்த்து நிற்பாங்க. நாங்களும் அப்படித்தான், இந்த நாட்டில் வாழக்கூடிய நாங்களும் அப்படித்தான். நாங்களும் எப்பயும் சில விஷயங்கள் எதிர்பார்த்து நிற்கின்றோம். வியாபாரிகள், தொழில் செய்யக்கூடியவங்க ரெண்டு விஷயத்தை எதிர்பார்த்து நிற்பாங்க. அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த குறைஷிகளை பார்த்து, அந்த மக்களை பார்த்து சொல்லுகிறான், நீங்க ரெண்டு விஷயத்துல எப்பயுமே எதிர்பார்த்து இருக்கிறீங்க, நீங்க ரொம்ப அதை வேண்டி நிற்கிறீங்க. அது என்ன தெரியுமா? சமர்ல நீங்க போற அந்த பிசினஸ் ட்ரிப்பும் விண்டர்ல போற அந்த பிசினஸ் ட்ரிப். நாங்க சிங்கள பெருநாள் எதிர்பார்த்து நிற்கிறது போல, நோம்பு பெருநாளுடைய வியாபாரத்தை எதிர்பார்த்து நிற்கிறது போல, ஒரு கிறிஸ்துமஸ் பிசினஸ் எதிர்பார்த்து நிற்கிறது போல, தொழில் செய்யக்கூடியவர்கள் சீசன் வரணும், நல்ல வியாபாரம் செய்யணும், நல்ல சம்பாதிக்கணும், எனக்கு உங்களுக்கு கை நிறைய பணம் கிடைக்கணும் என்று ஆசைப்படுறது போல குறைஷிகள், மக்கள் ரெண்டு பிசினஸ் ட்ரிப் ஆசைப்பட்டாங்க. ஒன்று கோடை காலத்தில் செய்யக்கூடிய பிரயாணமும் மாரி காலத்தில் செய்யக்கூடிய பிரயாணமும் என்று குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மக்களை பற்றி சொல்லிவிட்டு சொல்லுகிறான், ஃபல்யஅபுது ரப்ப ஹாதல் பைத். அல்லாஹ் ஆரம்பத்தில் சொல்றான், உனக்கு வயிறு நிறைய தின்றதுக்கு, கை நிறைய சம்பாதிக்கிறதுக்கு, உனக்கு வாழ்றதுக்கு இந்த உலகத்தில் எல்லாம் செஞ்சு தந்திருக்கிறேன். நீங்க மக்கத்தில் இருக்கிறீங்க, ஷாம்ல போய்த்தும் சம்பாதிக்கலாம், யமனுக்கு போய்த்தும் சம்பாதிக்கலாம். அங்க கோடை காலமா, இங்க மாரி காலம், இங்க மாரி காலமா, அங்க நல்ல காலம். உங்களுக்கு மாறி மாறி சம்பாதித்துக் கொள்ள இயலும். உங்களுக்கு எந்த ஊருக்கும் போய்த்து தேடியும் அழகா சம்பாதிங்கோ, அழகா தேடிக்கொள்ளுங்கோ, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா ஒண்ட மறந்துட வாழும். அது என்ன தெரியுமா? ஃபல்யஅபுது ரப்ப ஹாதல் பைத். உங்களோட ஊர்ல ஒரு காபா இருக்குது, காபாவை வணங்கி வழிபடுங்கன்னு அல்லாஹ் சொல்லல. இந்த காபாவுடைய ரப்ப நீங்கள் வணங்கி வழிபடுங்கள். ஃபல்யஅபுது, நீங்க எல்லாரும் வணங்கி வழிபட வேண்டும். நீங்க எல்லாரும் சிரம் சாய்க்க வேண்டும். நீங்க எல்லாரும் கைகட்டி நிற்க வேண்டும். நீங்க எல்லாரும் தலை குனிய வேண்டும். யாருக்கு முன்னால? அல்லாஹ்வுக்கு முன்னால.
உம்ராவுக்கு போறீங்களா, ஹஜ்ஜுக்கு போறீங்களா, அங்க போய்த்து வணங்குறது காபத்துல்லாவை அல்ல. அங்க வணங்க போறது யார தெரியுமா? அல்லாஹ்வை வணங்க போகின்றோம். ரப்ப ஹாதல் பைத், இந்த வீட்டுடைய சொந்தக்காரன், இந்த வீட்டினுடைய உரிமையாளன் அல்லாஹ்வை வணங்கி வழிபட போகின்றோம். அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்லுகிறான், ஃபல்யஅபுது ரப்ப ஹாதல் பைத், இந்த வீட்டுடைய ரப்பை நீங்கள் வணங்கி வழிபடுங்கள் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறான். ஏன் வணங்கி வழிபட வேண்டும்? அல்லாஹ் அதுக்கு காரணம் சொல்லுகிறான். இன்றைக்கு இதுதான் இலங்கையில் வாழக்கூடிய மக்களுக்கு தேவை, ஹம்மந்தோட்டையில் வாழக்கூடிய மக்களுக்கு இதுதான் தேவை, உலகத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு இதுதான் தேவை. அதுக்காக வேண்டித்தான் உலகத்தில் பெரிய புரட்சிகள் நடக்கிறது. அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்க ஏன் தெரியுமா என்ன நீங்க வணங்கி வழிபட வேண்டும்? உங்களுக்கு நான் 2 கிஃப்ட் தந்திருக்கின்றேன். 2 கிஃப்ட், 2 பொறுமதியான கிஃப்ட் தந்திருக்கின்றேன். ஒன்று, அல்லதி அத்அமஹும் மின் ஜூ', உங்களுக்கு பசி இல்லாத ஒரு வாழ்க்கையை தந்திருக்கின்றேன். உங்களுடைய எக்கானமி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது. நீங்க யாரும் பசியில இல்ல, நீங்க யாரும் பசியில இல்ல, நான் யாரையும் பசியில போடல, எல்லாருக்கும் தின்ன தந்திருக்கின்றேன். நான் தான் தின்னத்தாரேன். நாங்க கடலுக்கு போய்த்து கஷ்டப்பட்டு நாள் ராவம் ஒழிச்சு கொண்டு மீன் பிடிச்சு கொண்டு வந்து மீனை காலையில வித்துட்டு வீட்டுக்கு போய்த்து காலை சாப்பாடு சாப்பிடக்குள்ளேயே மோதுற துவா என்ன தெரியுமா? அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்அமனா வஸகானா, எனக்கு ரிஸ்க் தந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். நாங்க யாரும் சொல்றது இல்ல இது நான் கஷ்டப்பட்டு சம்பாதித்த ரிஸ்க் என்று சொல்றது இல்ல. கடலுக்கு போன எல்லாருக்கும் மீன் கிடைக்கவும் இல்லை, கடலுக்கு போன எல்லாரும் திரும்பி வரவும் இல்லை, கடலுக்கு போய்த்த மீன் பிடிச்சு கொண்டு வந்த எல்லாருக்கும் அந்த மீனை விற்கிறதுக்கு அவகாசம் கிடைக்கவும் இல்லை. அல்லாஹ் சொல்லுகிறான், இது நான் உனக்கு ரிஸ்க் தந்தேன், ரிஸ்க் ஏண்ட கையில. அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றான்? உன் எக்கானமியை சஸ்டைனபிள் ஆக்கி தந்தது நான். உங்களுக்கு வாழ்றதுக்கு எல்லாம் இருக்குது. வீடு வேணுமா வீடு, வாகனம் இருக்கணுமா வாகனம், தொழில் இருக்குதா தொழில், எல்லாத்தையும் செஞ்சு தந்திருக்கிறேன். அல்லது அத்அமஹும் மின் ஜூ', உங்களுக்கு எந்த பசியும் இல்ல, இருப்பிடம் இல்லாத பசியும் இல்ல, வயிற்று பசியும் இல்ல, உடை இல்லாத பிரச்சனையும் இல்ல, கை நிறைய பணம் இருக்குது, வசதி வாய்ப்பை தந்திருக்கின்றேன். அதனால அல்லாஹுவை வணங்கி வழிபடுங்கள். உண்டு. உலகத்தில் எல்லாரும் சொல்றது பொருளாதாரம் நிலையாக இருக்கணும், கைய மேல வச்சுக்கொள்ளணும், கை கீழே வைத்திடப்படாது. முஸ்லீம்களுக்கு நான் நசிஹத்தாக வசியத்தாக சொல்றேன், அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்ட்ட கேளுங்கோ. அல்லாஹ் இந்த நெத்தியை கொண்டைத்து இன்னமொத்தனுக்கு முன்னால சிரம் சாய்ப்பதை விட்டும், இன்னமொன்றுக்கு முன்னால வைத்து சுஜூது செய்வதை விட்டும், ஒரு மரத்துக்கு முன்னால, ஒரு கல்லுக்கு முன்னால, ஒரு சிலைக்கு முன்னால இந்த தலையை கொண்டைத்து வைக்கிறத விட்டு பாதுகாத்தது போல யா அல்லாஹ் இந்த கைய இன்னமொத்தன் நீற்றத்தை விட்டு பாதுகாத்துடியா. இந்த கை உன்னிடத்தில் மட்டும்தான் ஏந்தப்படும், இந்த கை உன்னிடத்தில் மட்டும்தான் ஏந்தப்படும். இந்த கை கண்ணியமான புனிதமான கை. இந்த கையை கீழே வச்சிட வானம் யாரும், யார்கிட்ட வைத்து கை நீட்ட வானம். சஹாபாக்கள் எப்படி என்று சொன்னா, சஹாபாக்கள் இருந்த பண்பு இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, அவங்க கையை கீழே வைக்கிறத அவமானமாக பார்த்தாங்க. கை கீழே வைக்க கூடாது. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சஹாபாக்கள்ல இருந்த பெரிய பணக்கார சஹாபி. அவங்களோட அனந்தர சொத்து பிரிக்கப்பட்டுச்சு. வாப்பா மௌத்தா விட்டாங்க, குழந்தைகளுக்கு மத்தியில் அனந்தர சொத்து பிரிக்கணும். அதை பத்தி எல்லாம் பெரிய சம்பவங்கள் வரலாறுகள் இருக்கிறது. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃபுடைய அனந்தர சொத்து எப்படி? சஹாபாக்கள் ஏழையாக மௌத்தாக இல்ல. அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல அபூபக்கர் சித்திக்க பார்த்து, வலா யக்தலி உலுல் ஃபضل மின்கும் வஸ்ஸஅதி, அபூபக்கர் உங்களை போல வசதி வாய்ப்பு செல்வம் உள்ளவர்கள் தர்மம் செய்ய மாட்டோம் என்று சத்தியம் செய்றீங்களான்னு கேட்கிறான். அபூபக்கர்
வலா யஅ்தலி உலுல் ஃபضل மின்கும் வஸ்ஸஅதி, வசதி வாய்ப்பு உங்களை மாதிரி வசதி வாய்ப்போட இருக்கிறவங்க நாங்க எங்கட தர்மம் செய்ய மாட்டோம் என்று சத்தியம் செய்றீங்களா? அப்படி செய்ய வேண்டாம். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு மௌத்தாகறாங்க. மௌத்தாகக்குள்ள சொன்னாங்க, ஆயிஷாவை கூப்பிட்டு ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களோட மகளை கூப்பிட்டு சொன்னாங்க, மகள் உம்முல் முஃமினீன் ஆயிஷா, நான் மௌத்தானா என்ற அனந்தர சொத்து பிரிக்கணும். என்ற சொத்து பிரிக்கக்குள்ள ஒரு விஷயத்தை மறந்துட வேண்டாம். என்ன தெரியுமா? என்ற மனைவி, மூணாவது மனைவி, அவ பிரெக்னன்டாக இருக்கிறா. நான் நினைக்கிறேன், நான் அசியூம் பண்றேன், அவ அந்த குழந்தை ஒரு பெண் குழந்தையாகத்தான் இருக்கணும் என்று கருவுல உள்ள குழந்தைக்கும் அனந்தர சொத்துல பங்கு இருக்கு என்று சொல்லிட்டு போத்தானாங்க. அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, இஸ்லாம் பொருளாதாரத்தை ரொம்ப நேசித்திருக்கிறது. இந்த கையை மேல வச்சுக்கோங்க, இந்த கையை கீழே வைக்க மாட்டோம். இந்த கை மேல இருக்கணும். மக்காவிலிருந்து சஹாபாக்கள் ஹிஜ்ரத் செய்து எல்லாத்தையும் விட்டுட்டாங்க, ஒன்றுமே இல்ல. உடுத்த உடுப்போடே மக்கத்தே மக்கள் காவிரிகள் சொன்னாங்க சஹாபாக்களை பார்த்து, நீங்க எல்லாத்தையும் வச்சுட்டு போய்த்திடும், ஒன்றுமே கொண்டு போக இயலாது. எல்லாரும் வெறும் கையோட வந்தாங்க, எதையுமே கொண்டு வர இல்ல. எப்படி இருக்கும்? லில்ஃபுகராஇல் முஹாஜிரீன அல்லதீ உக்ரிஜூ மின் தியாரிஹிம், அல்லாஹ்வே சொல்றான், ஃபுகராக்கள், லில்ஃபுகரா அல்லதீன உக்ரிஜூ மின் தியாரிஹிம், அவர்களுடைய வீடுகள்ல இருந்து, இருப்பிடங்கள்ல இருந்து வெளியேற்றப்பட்டாங்க, நீங்க போங்க, இருக்க வேணாம் என்று சொல்லி அப்துர் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மக்காவுல சம்பாதித்த முழு பணத்தையும் விட்டு மதீனாவுக்கு வந்தாங்க. அகதியாக வந்திருக்கிறாங்க, ரிஃப்யூஜியாக வந்திருக்கிறாங்க, கையில ஒன்றுமே இல்ல, பேலன்ஸ் ஜீரோவாகி விட்டது, உடுத்த உடுப்போட வந்திருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா முனவ்வராவுல ஒரு அழகான பிராக்டிஸ், உலக வரலாற்றிலேயே அப்படிப்பட்ட ஒரு பிராக்டிஸ் நடக்க இல்ல, அதுக்கு முந்தி நடக்க இல்ல. ஒரு அழகான ஒரு ஒரு கான்செப்ட் உருவாக்கினாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த கான்செப்டை தான் நாங்க இன்றைக்கும் சொல்றோம். எந்த ஒரு அனர்த்தம், எந்த ஒரு சிக்கல், எந்த ஒரு நெருக்கடி வந்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த கான்செப்ட் இருக்குது, அதை நடைமுறைப்படுத்துங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரியுமா செஞ்சாங்க? மதீனாவில், மக்காவில் இருந்து வந்த ஒவ்வொரு சஹாபியையும் மதீனாவில் இருந்த ஒவ்வொரு சஹாபியோடையும் இணைத்து விட்டாங்க. ஆஹா, என்ன தெரியுமா செஞ்சாங்க? நீங்க இவருக்கு சகோதரர், நீங்க இவருக்கு சகோதரர், நீங்க இவருக்கு சகோதரர் என்று ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு சஹாபியோட இணைத்து விட்டாங்க. ஒரு மதீனாவாசி, ஒரு மக்காவாசி. ஏண்டா மதீனாவாசிகள்கிட்ட கொஞ்சம் இருக்கிறது, அன்சாரிகள்கிட்ட இருக்கிறது, முஹாஜிரீன்கள்கிட்ட ஒன்றுமே இல்ல, வெறும் கையோட வந்திருக்கிறாங்க. நீங்க என்ன செய்யுங்க, இவங்களை சேர்த்து இவங்களோட சேர்ந்து நீங்க டெவலப் ஆகுங்க சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தர் சேர்த்துட்டாங்க. அதுல அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சுப்ஹானல்லாஹ், வாழ்க்கையில படிக்க வேண்டிய பாடம். சுயமரியாதை என்பது எவ்வளவு முக்கியம், சுயமரியாதை என்பது எவ்வளவு முக்கியம். அப்துர் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா முனவ்வராவுடைய ஆக பணக்கார சஹாபி, சஹாபாக்கள்லேயே பெரிய பணக்கார சஹாபி சஅத் இப்னு ரபீஅ ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடன் சேர்த்து விட்டார்கள். சஅத் இப்னு ரபீஅக்கு சொன்னாங்க, அப்துர் ரஹ்மானை பார்த்துக்கோங்க, அப்துர் ரஹ்மானை பார்த்துக்கோங்க, அப்துர் ரஹ்மானோட சகோதரர், உங்களோட சகோதரர் என்று இணைத்து விட்டார்கள். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, புகாரியை பெறட்டுங்க, படிங்க. கொஞ்சம் உலமாக்கள் மட்டுமல்ல, உங்களுக்கும் படிக்கலும், நீங்களும் படிங்கோ. கிதாப் எடுங்க கொஞ்சம் கைக்கு, டிரான்ஸ்லேஷனை படிங்க. என்ன இருக்குது? என்ன தெரியுமா சொன்னாங்க? சஅத் இப்னு ரபீஅ ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அப்துர் ரஹ்மான் அவுஃபை கூப்பிட்டு, நீங்க இந்த சகோதரர், அல்லாஹ் எனக்கு செல்வத்தை தந்திருக்கிறான், அல்லாஹ் எனக்கு காணி பூமியை தந்திருக்கிறான், எனக்கு இவ்வளவெல்லாம் இருக்கிறது, நான் எல்லாத்தையும் ரெண்டாக பிரிச்சு அறவாசி உங்களுக்கு, அறவாசி எனக்கு, நீங்க அறவாசை வச்சுக்கோங்க, இது உங்களுக்கு, இது உங்களுக்கு என்று சொல்லி அவருடைய முழு சொத்தையும் சரி பாதியாக ரெண்டாக பிரிச்சு அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃபுக்கு கொடுத்தாரு. அவர் கேட்க இல்லை, அவர் எதிர்பார்க்க இல்லை.
அவரு அல்லாவுக்காக வேண்டி வந்தவரு, இவர் அல்லாவுக்காக வேண்டி கொடுத்தாரு. நாங்க எல்லாரும் சொல்லுவோம், ஹதியா கிடைச்சா சதக்கா கொடுத்தா நாங்க யாரும் அதை நிராகரிக்க கூடாது என்று சொல்லுவோம். ஆனாலும் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ன தெரியுமா சொன்னாங்க? பாரக்கல்லாஹு லக ஃபீ மாலிக வ அஹ்லிக். சகோதரரே, அல்லாஹ் உண்ட செல்வத்திலையும் உண்ட சொத்திலையும் அல்லாஹ் பரக்கத்து செய்வானாக. துல்லனி அல சூக், எனக்கு கொஞ்சம் பஜாரை மட்டும் காட்டி தந்துடு. என்ன தெரியுமா சொன்னாரு? ஜாஹிலியா காலத்திலேயே இந்த கையை நான் கீழே வச்சில்ல, இது கொடுத்து பழகின கை. இஸ்லாத்துக்கு முந்தையே இந்த கை கொடுத்து பழகின கை, இது கீழே வாங்கின கை அல்ல. இது சதக்காம எடுத்தில்ல, ஹதியாவும் எடுத்தில்ல, இது கொடுத்து பழகின கை. இந்த கையை நான் எப்படி கீழே வைக்கிறான் இஸ்லாத்துல? என்ன கை கீழே போகாது. துல்லனி அல சூக், எனக்கு பஜார காட்டித்தா, எனக்கு வாழ தெரியும், எனக்கு திறமைகள் இருக்கிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, ஒரு சமூகத்தினுடைய முதுகெலும்பு என்று குர்ஆன் சொல்லுது. ஈமானுக்கு பிறகு இஸ்லாத்துக்கு பிறகு உள்ள முதுகெலும்பு என்ன தெரியுமா? அந்த சமூகத்தினுடைய பொருளாதாரம். ولا تعطوا السفهاء أموالكم التي جعل الله لكم قياما. உங்களோட பொருளாதாரம், உங்களோட முதுகெலும்பு, இதை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு முஸ்லிமும் யோசிக்க வேண்டும். நான் ஜகாத்து வாங்குறாள் அல்ல, ஜகாத்து கொடுக்கிறாள். நான் சதக்கா எடுக்கிறாள் அல்ல, சதக்கா கொடுக்கிறாள். எப்படிப்பட்ட உலகம், எப்படிப்பட்ட இஸ்லாமிய நாடுகள் என்று சொன்னால், ஷாம்ல ஒரு பெண்ணுக்கு ஜகாத்து கடமையாகுது. அந்த பெண் தந்த ஜகாத்தை தலையில வச்சுக்கொண்டு ஷாம்ல இருந்து வாரா, மக்கா வரைக்கும் வாரா. அவ சொல்லிக்கொண்டே வாரா, இது ஏண்ட ஜகாத்துடைய பணம், உங்கள யாராவது இருந்தா இதை வந்து வாங்கி கொண்டு போங்களேன் என்று சொல்லி அந்த பெண் ஜகாத்தை கொடுக்கிறதுக்கு வாகனத்தில் பிரயாணம் செய்கிறா. ஜகாத்து வாங்குறதுக்கு மக்கள் இருக்கல. இதுதான் ஒரு இஸ்லாமிய உம்மத்துடைய அழகு, இஸ்லாமிய உம்மத்துடைய அழகு. இதைத்தான் அல்லாஹ் சொல்றான், ஃபல்யஅபுது ரப்ப ஹாதல் பைத் அல்லதி அத்அமஹும் மின் ஜூ. உங்களுக்கு எந்த பசியும் இல்லை, வயிற்று பசியும் இல்லை, உடுப்பு பசியும் இல்லை, வீட்டு பசியும் இல்லை, உங்களுக்கு எல்லாம் இருக்குது, எல்லாத்தையும் நான் தந்திருக்கிறேன். இரண்டாவது சொல்லுகிறான், فَلْيَعْبُدُوا رَبَّ هَذَا الْبَيْتِ الَّذِي أَطْعَمَهُم مِّن جُوعٍ பசி இல்ல, وَآمَنَهُم مِّنْ خَوْفٍ. எந்த பயமும் இல்லாம வாழ்றீங்க, எந்த பயமும் இல்லாம வாழ்றீங்க, அச்சம் தீர்ந்து வாழ்றீங்க, உங்களுக்கு எந்த கான்ஃப்ளிக்டும் இல்ல, பயம் இல்லாம வாழ்றீங்க. நாங்க ஒரு காலத்துல வாழ்ந்தோம், பயத்தோட வாழ்ந்தோம். கடையை மூடிட்டு வரக்குள்ள நாளை காலையில் இந்த கடை இருக்குமோ இல்லையோ தெரியா, இது 10மோ தெரியா. பள்ளியை மூடிட்டு போக்குள்ள சுபகுக்கு வந்து துறக்கக்குள்ள பள்ளி உள்ளுக்கு என்ன இருக்குமோ தெரியா, எந்த மிருகத்துடைய தலையை கொண்டு வச்சிப்பானோ தெரியா, பள்ளிக்கு கல்லடிச்சுவாங்களோ தெரியா. இப்படி என்ன ஒரு பயத்தில் வாழ்ந்தோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், நான் பயத்தை இல்லாமக்கிட்டேன். அச்சம் தீர்ந்து வாழ்றீங்க, சந்தோஷமா வாழ்றீங்க, உங்களுக்கு இடையில முரண்பாடுகள் இல்ல. எனவே நீங்க அல்லாஹ்வை வணங்கி வழிபடுங்கோன்னு அல்லாஹ் சொல்றான். இப்ப யோசிங்க பார்ப்போம் அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே. அல்லாஹ் சொல்றான் அவனை வணங்கி வழிபட சொல்லி. காரணம் என்ன தெரியுமா? உங்களுக்கு பொருளாதாரத்துல கை நிறைய தந்திருக்கிறான், உங்களை அச்சம் தீர்ந்து பயமில்லாம வாழ வைத்திருக்கிறான். இப்ப வாங்க பார்ப்போம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் துஆ கேட்கிறாங்க. இந்த துஆ தான் ஹம்மந்தொட்டைக்கும் வேணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆ என்னோட ஊருக்கு வேணும். மக்காவுல தந்த குடும்பத்தை கொண்டேத்து விட்டாங்க. சுப்ஹானல்லாஹ், குர்ஆன் ஆச்சரியமானது. குர்ஆன் ஆச்சரியம். குர்ஆன் வாழ்க்கையோட பேசுது, வாழ்க்கை வரலாம், வாழ்க்கை பாடம். என்னோட ஊர்ல நாங்க வந்திருக்கிறோம், என்னோட ஊருக்கு என்ன வேணும்? என் புள்ள இங்க வாழ போகுது, நான் இங்க தான் நல்லடக்கம் செய்யப்பட போறேன் இன்ஷா அல்லாஹ். என் பெற்றோர்கள் இங்க அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க, நாங்க இந்த ஊர்வாசிகள், எங்களுக்கு இங்க ஒரு உறவு இருக்குது, இந்த உறவோட இருந்து வாழ்றோம் உண்டா, இந்த ஊருக்கு நாங்க என்ன செய்யணும்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தந்த குடும்பத்தை கொண்டு மக்காவில் விட்டுட்டு பல துஆக்கள் கேட்டாங்க, பல துஆ.
குறிப்பாக 3 துஆ கேட்டாங்க. தண்ட குடும்பத்துக்கு, தண்ட பிள்ளைக்கு 3 துஆ கேட்டாங்க. ஊருக்கு 3 துஆ கேட்டாங்க. ஊருக்கு 3 துஆ கேட்டாங்க. 2வது துஆ கேட்டாங்க. குடும்பத்துக்கு 5 துஆ கேட்டாங்க. இத படிங்க. இது குர்ஆன் சூரத்துல் பக்ரா, சூரத்துல் ஹஜ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இத சொல்றான். அப்படியே சூரத்துல் ஹஜ் அல்லது இப்ராஹிம், இந்த 2 சூறால ஒரு சூறா அல்லாஹ் இத சொல்றான். அப்படியே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தின் துஆ. நாங்க இந்த துஆவை கேட்கணும். முதலாவது துஆ கேட்டாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ரப்பி ஜஅல் ஹாதல் பலத ஆமினன். யா அல்லாஹ், இந்த ஊர் ஒரு பாதுகாப்பான ஊராக ஆக்கி வச்சிரியா அல்லாஹ். என்னோட ஊர் ஒரு பாதுகாப்பான ஊராக இருக்கணும். பாதுகாப்புன்னா நீங்க யாரும் நினைச்சவானம் பொடிக்கு பாதுகாப்பு, உடம்புக்கு பாதுகாப்பு, சொத்துக்கு பாதுகாப்பு இல்ல, ஈமானுக்கு பாதுகாப்பு, அஹ்லாக்குக்கு பாதுகாப்பு, பண்பாட்டுக்கு பாதுகாப்பு, முதியோர்கள் கண்ணியப்படுத்தப்படக்கூடிய ஊரு, சிறார்களுக்கு இரக்கம் காட்டப்படக்கூடிய ஊரு, உலமாக்கள் மதிக்கப்படக்கூடிய ஊரு. ரப்பி ஜஅல் ஹாதல் பலத ஆமினன், அச்சம் தீர்ந்த ஒரு பாதுகாப்பான ஊராக இந்த ஊரை ஆக்கி வச்சிடியா அல்லாஹ். நாங்க ஒவ்வொருத்தரும் ரெஸ்பான்சிபிள், எங்க எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கிறது. இந்த ஊரை ஒரு பாதுகாப்பான ஊராக நாங்க மாத்தோணும். இந்த ஊர்ல மாற்று மதத்தை சார்ந்த மக்கள் வாழ்றாங்க, எங்களை சுத்தி வாழ்றாங்க. அவங்களுக்கு எங்களுக்கு இடையில எந்த கான்ஃபிளிக்டும் வராம நாங்க எப்படி வாழணும், எப்படி விட்டு கொடுத்து வாழணும், எப்படி மரியாதையுடைய வாழணும், எப்படி அவர்களையும் அரவணைக்கணும். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். குர்ஆன் இதை பற்றி விரிவாக பேசியிருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முதலாவது துஆ கேட்டாங்க, ரப்பி ஜஅல் ஹாதல் பலத ஆமினன். யா அல்லாஹ், இந்த ஊர் ஒரு பாதுகாப்பான ஊராக ஆக்கிறியா அல்லாஹ். என் பிள்ளையையும் என் மனைவியையும் என் சந்ததியையும் இந்த ஊர்ல தான் நான் வாழ வைக்க போறேன், இந்த ஊரை பாதுகாப்பாக வச்சிரு சொல்லி 2 இடத்திலையும் கேட்டாங்க. சூரா இப்ராஹிமிலேயும் இருக்கிறது, சூரா பக்ராவிலேயும் இருக்கிறது. 2வது துஆ கேட்டாங்க. அந்த துஆவை அங்கேயும் கேட்கிறாங்க, இங்கேயும் கேட்கிறாங்க. யா அல்லாஹ், இந்த குடும்பத்துக்கு ஒரு நல்ல ஒரு பொருளாதாரத்தை ஏற்படுத்தி கொடுத்துடியா அல்லாஹ். வர்சுக்ஹும் மினஸ் ஸமராத்தி ரிஸ்கன் லஹும், வர்சுக்ஹும் மினஸ் ஸமராத்தி ரிஸ்கன் லஹும். இந்த குடும்பத்துடைய பொருளாதாரத்தை நல்லதாக்கி வச்சிடியா அல்லாஹ். அவர்களுடைய பொருளாதாரம் இப்படி இருக்கணும் யா அல்லாஹ். இந்த உலகத்துல மனுஷன் வாழ்றதுக்கு தண்ணி தேவை, காத்து தேவை, சாப்பாடு தேவை, எல்லாம் தேவை யா அல்லாஹ். இது இல்லாம வாழலாது. குர்ஆன்ல சூரத்துல் பக்ராவில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைத்தான் என்று சொல்றதுக்கு முன்னாலேயே வானத்தை படைச்சேன், தண்ணி ஏற்பாடு செஞ்சேன், கடலை பத்தி சொல்றான். கடலை பத்தி, தண்ணியை பத்தி, மலைகளை பத்தி எல்லாம் சொல்லிவிட்டு இவைகளை எல்லாம் நான் படைத்து உங்களுக்கு பிரயோசனம் உள்ளதாக படைத்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைத்தேன் என்று குர்ஆன் அல்லாஹ் சொல்லுகிறான். ஏண்டா மனுஷன் வாழ்றதுக்கு இதெல்லாம் தேவை, மனுஷன் வாழ்றதுக்கு இதெல்லாம் தேவை. மரம் வெட்டக்கூடாது, மரம் நாட்டோணும், ஹதீஸ் அப்படித்தான் சொல்லுகிறது. சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், இந்த பள்ளியை சுத்தி பார்க்கக்குள்ள சந்தோஷமாக இருக்கிறது. கனி தரக்கூடிய பலவர்க்கங்கள் பள்ளியை சுத்தி இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆ இது. வர்சுக்ஹும் மினஸ் ஸமராத்தி ரிஸ்கன் லஹும். ஒரு நிலையான பொருளாதார கொள்கை சுப்ஹானல்லாஹ் ஒவ்வொரு ஊருக்கும் வேணும். கை நீட்டி வாங்குற சமூகம் அல்ல, பிச்சை வாங்குற சமூகம் அல்ல, யாசகம் கேட்கிற சமூகம் அல்ல, தர்மம் கொடுக்கிற சமூகம், பிறரை வாழ வைக்கிற சமூகம், பிறருக்கு உதவி செய்த சமூகம், சதகத்துல் ஜாரியாக்களை செய்துவிட்டு போற சமூகம். 3வது துஆ கேட்கிறாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். யா அல்லாஹ், என் குழந்தைகளை விட்டுட்டு போறேன், என் சந்ததி இங்கதான் வாழ போகுது. யா அல்லாஹ், இந்த என் குடும்பத்துக்கு என் சந்ததிக்கு நல்ல நாலேஜ் வேணும் யா அல்லாஹ், நல்ல எஜுகேஷன் வேணும் யா அல்லாஹ், நல்ல தீன் வேணும் யா அல்லாஹ். மார்க்கத்தை மார்க்கமாக புரிந்து கொள்ள வேண்டும், ஹலாலை ஹலாலாக புரிந்து கொள்ள வேண்டும், உன்னை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும், உலக வாழ்க்கையுடைய யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு நல்ல ஒரு டீச்சர் வேணும் யா அல்லாஹ், நல்ல ஒரு ஆசான் வேணும் யா அல்லாஹ், நல்ல ஒரு கல்விமான் வேணும் யா அல்லாஹ். ரப்பனா வபஅஸ் ஃபீஹிம் ரசூலன் யத்லு அலைஹிம் ஆயாத்திக் يتلو عليهم آياتك ويعلمهم الكتاب والحكمة ويزكيهم. سبحان الله، سبحان الله.
ஒவ்வொரு வாப்பக்கும் இருக்கிற கவலை தானே, பிள்ளைக்கு பாதுகாப்பு வேணும், பிள்ளையோட பொருளாதாரம் நிலையானதாக இருக்கணும், எங்கட பிள்ளைகளுக்கு நல்ல எஜுகேஷன் வேணும். நல்ல எஜுகேஷன் வேணும் என்றால் நல்ல ஒரு டீச்சர், நல்ல ஒரு பிரின்சிபல் வேணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட 3 துஆ இது. 3 துஆ கேட்டாங்க. மக்காவுக்கு கேட்ட துஆ இது. மக்கா இப்படித்தான் இருக்கு, நல்ல ஒரு எஜுகேஷனல் என்வாயர்மெண்ட், நல்லதை படிச்சு கொள்ளையிலும். நான் இந்த நாட்டில் இருக்கிற 3500 பள்ளிக்கு சொல்றேன், இது பெருமனே தொழுகிற இடம் மட்டுமல்ல, இது ஒரு நாலேஜ் சென்டர். இங்க குர்ஆனை படிக்கலாம், இங்க மார்க்கத்தை படிக்கலாம், இங்க தீன படிக்கலாம், இங்க பொருளாதாரத்தை படிக்கலாம், இங்க வட்டி இல்லாத எக்கானமியை படிக்கலாம், இங்க வாழ்க்கைக்கு தேவையான ஹெல்த்தை படிக்கலாம். இவைகள் படித்து கொடுக்கப்படக்கூடிய இடங்களாக மஸ்ஜிது நபவி எப்படி இருந்துச்சதோ அதே மாதிரி எங்களுடைய பள்ளிகள் மாற வேண்டும். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்காவுக்கு துஆ கேட்ட அந்த 3 துஆவையும் நாங்க எங்களோட ஊருக்கும் கேட்கணும், எங்களோட ஊருக்கும் கேட்கணும். அல்லாஹ் பாதுகாப்பை தந்துடியா அல்லாஹ். சுனாமி போல ஒன்றை கொண்டு மீண்டும் எங்களை சோதிச்சிடாதே அல்லாஹ். அல்லாஹ்வுக்கு முடியும். கடலாலையும் பாதுகாப்பு வேணும், காத்தாலையும் பாதுகாப்பு வேணும், பெய்யக்கூடிய மழையாலையும் பாதுகாப்பு வேணும். எங்களோட ஊருக்கு என்ன வேணும்? எங்களோட ஊர்ல ட்ரக்ஸ் இல்ல, எங்களோட ஊர்ல போதை பழக்கம் இல்ல. இந்த நாட்டினுடைய ஒரு விஷயத்தை விளங்க வைக்கோணும் என்பதற்காக சொல்றேன். ஒரு பள்ளிவாசலுடைய ரோல் எப்படி இருக்கணும் என்றதுக்கு சொல்றேன். இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்கள் கூட ஒரு பள்ளியை பற்றி பாராட்டி பேசினார். மாற்று மதத்தை சார்ந்த பௌத்த பிக்குகளும் பௌத்த சகோதரர்களும் கிறிஸ்தவ துறவிகளும் இருக்கிற ஒரு சபையில அவர் ஒரு பள்ளி வாசல புகழ்ந்து பேசினாரு. இந்த பள்ளியை போல உங்களோட வணக்க ஸ்தலங்களை ஆக்கிக் கொள்ளுங்கோ. இந்த பள்ளியில் உள்ள இமாம், இந்த பள்ளியினுடைய நிர்வாகம் எப்படி தெரியுமா? அந்த ஊர்ல கஞ்சா, அந்த ஊர்ல குடு, அந்த ஊர்ல புகைத்தல் பழக்கமில்லாத ஊராக அந்த ஊரை மாத்திட்டாங்க சொல்லி. முஸ்லிம்களுக்கு எவ்வளவு பெருமை, முஸ்லிம்களுக்கு எவ்வளவு பெருமை. இதுதானே பாதுகாப்பான ஊர்ன்றது, இதுதானே பாதுகாப்பான ஊர்ன்றது. எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இந்த 3 விஷயத்தையும் கருத்தில் கொண்ட நிலையில இந்த ஊரை கட்டி எழுப்புவதற்கு எல்லாரும் முனைவீங்க என்றால் இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு நல்ல ஆரோக்கியமான பாதுகாப்பான ஈமானை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய கல்வி ஞானமும் கிடைக்கும், அறிவு ஞானமும் கிடைக்கும். பொருளாதாரம் ஹலாலான பொருளாதாரம், அந்த பொருளாதாரத்தின் ஊடாக பத்தினித்தனம் நிறைந்த பொருளாதாரம், சுயமரியாதையை பாதுகாத்துக் கொண்ட பொருளாதாரம், கையை இன்னமொத்தத்தை நீட்டாத பொருளாதாரம். இந்த நாட்டில் வாழக்கூடிய 10% முஸ்லீம்களும் 90% மாற்று மதத்தை சார்ந்த மக்களுடைய ஈமானுக்காக வேண்டி துஆ கேட்க வேண்டும். அவர்கள் இஸ்லாத்துக்குள்ள வாரது, முஸ்லீம்களாக மாறுவது அது எங்கட பொறுப்பில்லை, அது அல்லாஹ்வுடைய கையில் உள்ளது. அது அவர்களும் அல்லாஹ்வும் பார்த்துக் கொள்ளட்டும். நாங்கள் அப்படி அவர்களை அழைக்க மாட்டோம். ஆனால் அவர்களுக்கு இஸ்லாத்தை வாழ்ந்து காட்டுவோம், அவர்களுக்கு இஸ்லாத்தை வாழ்ந்து காட்டுவோம். இப்படித்தான் இஸ்லாம், இப்படித்தான் இஸ்லாம். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அந்த அடிப்படையில் என்னோட ஊர்கள் மாற்றப்பட வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய குடும்பத்துக்கு இன்னும் 2 துஆ கேட்டாங்க. அந்த 3 துஆவுக்கு மேல இன்னும் 2 துஆ கேட்டாங்க. இதையும் படித்துக்கோங்க. குர்ஆன் இது, குர்ஆன் இது. என்ன தெரியுமா கேட்டாங்க துஆ? ரப்பனா லியுகீமுஸ் ஸலாஹ். அல்லாஹ், இந்த குடும்பத்தை நான் விட்டுட்டு போறேன் தனியா. எனக்கு ஒரே ஒரு கவலை தான். என்ன கவலை தெரியுமா? என் குடும்பம் தொழுகையை நிலைநாட்ட வேண்டும் யா அல்லாஹ். அன்பான பெற்றோர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், فخلف من بعدهم خلف اضاعوا الصلاة. உலகத்தில் மக்கள் முதலாவது வீணாக்குறது, நாசமாக்குறது என்ன தெரியுமா? தொழுகையைத்தான் நாசமாக்குவாங்க. மக்கள்கிட்ட தொழுகை என்பது இல்லாமல் போய்விடும். மக்கள் தொழுவாங்க, அவர்களுக்கு தெரியாது நாங்க என்ன செய்கிறோம் என்று சொல்லி. ஃபவைலுல் லில் முஸல்லீன் الذين هم عن صلاتهم ساهون. கஷ்டப்பட்டு பள்ளிக்கு வந்தோம்,
கடையிலிருந்து எழுப்பி வந்துட்டோம் பள்ளிக்கு தொழுகிறதுக்கு. ஆனா அல்லாஹ் சொல்றான், அந்த தொழுகையாளிக்கு நாசம் உண்டாகட்டும் என்று. அவன் யாரு தெரியுமா? உடம்ப எடுத்துக்கொண்டு பள்ளிக்கு வந்துட்டாரே, ஆனா உள்ளத்தை பள்ளிக்கு கொண்டு வரல. உள்ளம் வேற எங்கேயோ இருக்குது. அல்லாஹ் சொல்றான், உண்ட தொழுகை எதுக்கு தெரியுமா? உடம்பல்ல, எனக்கு ஒன்று உள்ளம் வேணும், எனக்கு ஒன்று உள்ளம் வேணும். அதனாலதான் குர்ஆன்ல தொழுங்கோ, சல்லு சல்லுன்னு குர்ஆன் சொல்லல, வஅகீமுஸ் ஸலா லியுகீமுஸ் ஸலா, தொழுகையை நிலைநாட்டுங்கள். தொழுகையில உள்ளமும் சேரோணும். இந்த ஒவ்வொருத்தரும் யோசிங்க. நான் ஒரு வாப்பாவாக யோசிக்கிறேன், நீங்களும் ஒரு வாப்பாவாக யோசிங்கோ. எங்கட பிள்ளைகளுக்கும் எங்கட தொழுகைக்கும் இடையில் என்ன சம்பந்தம்? எத்தனை வாப்பக்கு ஏலும் அவர்களுடைய குழந்தைகள் அழைத்துக் கொண்டு சுபகுக்கு வாரத்துக்கு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டின காபாவை முன்னோக்கி நாங்க தொழுகிறோம். ஆனா காபத்துல்லாவை கட்டினது வாப்பா மகன் ரெண்டு பேரும் சேர்ந்து, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சேர்ந்து. وَإِذْ يَرْفَعُ إِبْرَاهِيمُ الْقَوَاعِدَ مِنَ الْبَيْتِ وَإِسْمَاعِيلُ. இது ரெண்டாவது துஆ. மூணாவது இது கேட்கிறாங்க துஆ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் குடும்பத்துக்கு. இந்த குடும்பம் தொழுகையை நிலைநாட்டணும். நான் இந்த குடும்பத்தை விட்டுட்டு போறேன் யா அல்லாஹ், இந்த குடும்பத்துடைய தொழுகையுடைய விஷயத்துல எதையுமே பாழாக்கிடாதே யா அல்லாஹ். குர்ஆன் மேலும் சொல்லுது, இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அங்க மட்டும் கேட்கல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அங்க மட்டும் கேட்கல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு புள்ள கிடைச்சது பிந்தின காலத்துல. 100 வருடங்கள் கடந்துதான் புள்ள கிடைச்சது. அவங்களுக்கு புள்ள பாக்கியம் இருக்க இல்ல. ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன் என்று அல்லாஹ்ட்ட கெஞ்சி கெஞ்சி கேட்கிறாங்க. அல்லாஹ் புள்ளைய கொடுக்க இல்ல. 100 வருஷங்களுக்கு பிறகுதான் புள்ள கிடைச்சிச்சு. அந்த வரலாறு குர்ஆன்ல பேசப்பட வேண்டிய ஒரு வரலாறு. அது எப்படி என்றதையும் அல்லாஹ் குர்ஆன்ல விலாவாரியாக சொல்லி இருக்கிறான். அதுல இந்த காலத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு நியாயமான ஏராளமான படிப்பினைகள் இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 100 வயசுகளுக்கு பிறகு தான் புள்ள கிடைச்சிச்சு. அந்த புள்ள கிடைச்சது கேட்டது ஒரு புள்ளைய, அல்லாஹ் கொடுத்தது 2 புள்ளைய. அல்லாஹ்ட்ட கேட்டது புள்ளைய தாண்டு, அல்லாஹ் கொடுத்தது நபியை கொடுத்தான். அந்த 2 நபியும் தான் உலகத்தில் நபிமார்களுடைய பரம்பரையில் இருக்கிற மூத்த நபிமார்கள். ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், அல்லாஹ் எனக்கு ஒரு புள்ளையத்தா. ஒன்றை கேட்டாங்க, அல்லாஹ் 2 கொடுத்தான். புள்ளைய கேட்டாங்க, அல்லாஹ் நபியை கொடுத்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த 2 புள்ளைகளையும் தூக்கி கொண்டு தண்ட மடியில் உட்கார வச்சாங்க. சின்ன குழந்தைகளை மடியில் உட்கார வச்சாங்க. வச்சு துஆ கேட்டாங்க. மன்னிச்சுக்கோங்க அன்புக்குரியவர்களே, நாங்க என்ன செய்யறோம் என்று உங்களுக்கு தான் தெரியும். எங்கட பிள்ளைகளை மடியில வச்சுக்கொண்டு, எங்கட பிள்ளைகள் பாவம். அந்த பிள்ளைகளை மடியில வச்சுக்கொண்டு என்ன சொல்றோம்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க? அல்ஹம்துலில்லாஹில்லதீ வஹபலி அலல் கிபரி இஸ்மாஈல வ இஸ்ஹாக் இன்ன ரப்பி லஸமீஉத் துஆ رب اجعلني مقيم الصلاة ومن ذريتي ربنا وتقبل دعاء ربنا اغفر لي ولوالدي وللمؤمنين يوم يقوم الحساب. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் புள்ள கிடைச்சுடனே கேட்ட துஆ இது. யா அல்லாஹ், நானும் என்ற குழந்தைகளும் என்ற சந்ததியும் தொழுகையை நிலைநாட்டணும். அதுல எந்த ஒரு குறையும் வந்துவிடக் கூடாது. யா அல்லாஹ், இந்த உம்மத்து தொழுகையை பத்தி யோசிக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் சொல்றேன், நீங்க இருக்கிற ஒரு ஆலிமிடத்தில் பேய்த்து, உங்களுக்கு நம்பிக்கையான விசுவாசமான ஒரு ஆலிமிடத்தில் பேய்த்து தனிப்பட்ட முறையில், ஹசரத் நான் உங்களோட வீட்டுக்கு வந்திருக்கிறேன், இந்த கதவை மூடுங்க ஹசரத், நான் கொஞ்சம் தொழுது காட்டுறேன், என்ற தொழுகை சரியாண்டு பாருங்களேன், என்ற வஜ்ஜஹத்து சரியாண்டு பாருங்களேன், என்ற அத்தஹியாத்து சரியாண்டு பாருங்களேன், நான் சொல்ற அல்லாஹு அக்பர் சரியாண்டு பாருங்களேன். அதுல எல்லாம் மீறி போக வானம். நான் சுஜூதுல போய்த்து கால வைக்கிறது சரியாண்டு பாருங்களேன்.
உலமாக்கள் இருக்கிறாங்க, உலமாக்களுக்கு சொல்றேன், அப்படி யாராவது ஒருத்தர் குறையாக தொழுகிறாரா, நிறைவில்லாம தொழுகிறாரா, அவருடைய வீட்டுக்கு ஒரு ஹதியா எடுத்துக் கொண்டு போய்த்து அவரோட பழகி கொஞ்சம் தொழுது பார்ப்போமா, நான் தொழுகிறேன் கொஞ்சம் பாருங்களேன் என்ற தொழுகை சரியாண்டு அவர்கிட்ட கேளுங்களே பார்ப்போம், அவர் தொழுகையை படித்துக் கொள்வாரு. அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, இது எங்கட பொறுப்பு. மூணாவது துவா கேட்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கடைசியாக கேட்ட துவா என்ன தெரியுமா? யா அல்லாஹ், என் குடும்பம் தனி இருக்கிறாங்க, யா அல்லாஹ், என் குடும்பத்துக்கு துணைக்கு யாரும் இல்லை, யா அல்லாஹ், எனவே நீ என்ன தெரியுமா செய், என் குடும்பத்துடைய தனிமையை போக்குவதற்கு மனிதர்களை அனுப்பி வைப்பாயாக, முஸ்லீம்களை அனுப்பி வைப்பாயாக என்று கேட்க இல்லை. வஜஅல் அஃஇதத்தம் மினன் நாஸி தஹ்வி இலைஹிம், மனிதர்களோட வாழோணம், மாற்று மதத்தை சார்ந்த மக்களோட வாழோணம், பல கொள்கையுடைய மக்களோட வாழோணம், புரிந்துணர்வோட வாழோணம். அப்பதான் மனிதன் டெவலப் ஆகுவான், அப்பதான் மனிதன் பன்முக தன்மைகள் வரும், மற்றவர்களை புரிந்து கொள்ளக்கூடிய மனோபக்குவம் வரும். சுப்ஹானல்லாஹ், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துவா, யா அல்லாஹ், நான் என்ற குடும்பத்தை கொண்டு மக்காவில் விட்டுட்டு இருக்கிறேன், முஸ்லீம்களை மட்டும் அனுப்பி வை என்று கேட்காம கேட்ட வார்த்தை என்னது? ஆனா அவங்க சொல்றாங்க, வஅன மினல் முஸ்லிமீன், நான் ஒரு முஸ்லிம், யா அல்லாஹ், முஸ்லீம அனுப்பி வை என்று கேட்கல. அவங்க சொல்றாங்க, சுப்ஹானல்லாஹ், குர்ஆனுடைய ஆயத்துக்களுக்கு விளக்கம் சொல்வதற்கு நேரம் வேணும். அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, எங்கட குழந்தைகள் மாற்று மதத்தை சார்ந்த மக்களுடன் பழக வேண்டும். எப்படி தெரியுமா பழகோணம்? கரைந்து போகாம பழகோணம், கரைந்து போகாம பழகோணம். பள்ளிக்கு போறேன் ஜும்மாவுக்கு, நீனும் வா, வந்து உட்காரு, எங்கட பள்ளியில் உள்ள தேசனாவ, எங்கட பள்ளியில் உள்ள பயான் உனக்கும் கேட்கலும் வாண்டு சொல்லி ஒரு மாற்று மதத்தை சார்ந்த சகோதரரையும் நண்பனையும் எங்கட பள்ளிக்கு கூட்டிக் கொண்டு வந்து உட்கார வைக்கலும். ஆனா அவருக்கு களிமா நாங்கள் சொல்லிக் கொடுக்க மாட்டோம், அவர் தேவேண்டா, அவர் சொல்லிக் கொள்ளட்டும் எப்ப ஒரு நாளைக்கு. ஏன் எங்கட இஸ்லாம் அப்படிப்பட்ட இஸ்லாம்? எங்கட இஸ்லாம் ஒரு நாலு சுவருக்குள்ள வாழக்கூடிய இஸ்லாம் அல்ல. எங்கட இஸ்லாம் விண்ணிலையும் வாழும், தரையிலையும் வாழும். சனுரீஹிம் ஆயாத்தினா ஃபில் ஆஃபாக், அல்லாஹ் குர்ஆன் அப்படித்தான் சொல்லி இருக்கிறான். எனவே அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, இந்த 5 துஆவையும் இங்க இருக்கக்கூடிய சங்கையான உலமாக்கள்கிட்ட போய் உட்கார்ந்து என்ன துஆ கேட்டாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இதை கொஞ்சம் எழுதித்தாங்களேன், நானும் இதே துஆவை கேட்க போறேன், என் ஊருக்கு கேட்கிறேன், என் குழந்தைகளுக்கு கேட்கிறேன், என் பிள்ளைகளுக்கு கேட்கிறேன் என்று சொல்லி முடிவெடுங்கோ. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் பொருந்திக் கொள்வானாக, எனக்கு உங்களுக்கு நல் பாலிப்பானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, யா அல்லாஹ், எங்களுடைய குற்றம் குறைகளை மன்னித்தருள்வாயாக, யா அல்லாஹ், இந்த நாட்டை பாதுகாத்திடுவாயாக, இந்த நாட்டினுடைய உரிமைகளை பாதுகாப்பாயாக, முஸ்லீம்களை பாதுகாப்பாயாக, மனித சமூகத்தை பாதுகாப்பாயாக, மனித நேயத்தை வாழ வைப்பாயாக, சகோதரத்துவத்தை வாழ வைப்பாயாக, புரிந்துணர்வை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ், அனர்த்தங்களை விட்டு நாட்டையும் நாட்டு மக்களையும் பாதுகாத்திடுவாயாக, உரிமைகளை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பெற்றோர்களுக்கு மேலான அருள் செய்வாயாக, எங்களுடைய கபர்களை பிரகாசமாக்கி வைப்பாயாக, குழந்தைகளை கொண்டு கண் குளிர்ச்சியை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ், குழந்தைகளை கொண்டு முகத்தில் கரிய சாயத்தை புசிடாதே. யா அல்லாஹ், குழந்தைகளை கொண்டு கண் குளிர்ச்சி நசீபாக்குவாயாக, எல்லா வகையான ஆபத்துக்களை விட்டு பாதுகாப்பாயாக, தொழுகைகளை சரியாக தொழுது வரக்கூடிய பழக்கத்தை பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ், நம் அனைவருடைய துஆக்களையும் கபூல் செய்வாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.